ஹாய் மை டியர் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரீயூஸ் ஐடியாவோட தான் வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற பால் கவர் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் ஒரு சூப்பரான ரீயூஸ் ஐடியா பண்ண போகிறோம். அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நிறையவே காசு மிச்சம் அப்படின்னா நம்ம சும்மா விடுவோமா, அந்த மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பால் கவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். அதை தான் ஃபுல்லாகவே நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே எப்போவுமே ஈவினிங் ஆனால் டீ போடுற பழக்கம் உண்டு. இந்த மாதிரி பால் பாக்கெட்லாம் வாங்கினீங்க அப்படின்னா இனிமேட்டு இந்த மாதிரி பால் கவர்ஸ்லாம் தூக்கி போடாதீங்க, கண்டிப்பாக சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு இவ்வளோ பால் கவர்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. எவ்வளோ பால் கவர் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துகிட்டு அந்த கவர் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு நமக்கு தண்ணி இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம துணி ஊற வைக்கிற பவுடர் இருக்கு இல்லையா, அதை தான் நான் எடுத்திருக்கேன். என்ன ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஓகே, அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக நான் வந்துட்டு நம்ம துணி ஊற வைப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த பால் கவரை ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊற வைக்க போகிறோம். இதை ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு ஊற வைக்க போகிறோம். நம்ம இப்போ வந்துட்டு மார்னிங் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க, இல்லை நைட் வரைக்கும் இருக்கட்டும். நைட்டுனா நமக்கு நைட்டு வந்துட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் வரைக்கும் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாகவே ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறிட்டுருக்கட்டும். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு ஊற வச்சுக்கிட்டேன். இது எதுக்காக நம்ம ஊற வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மேலே உள்ள எழுத்து இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே நமக்கு ரிமூவ் ஆகணும். ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் பத்தல. இருந்தாலும் நான் மேலே வந்துட்டு ஒரு வெயிட்டான பொருள் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு நான் எடுத்து வச்சுடுறேன். இது ஃபுல்லாகவே நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நான் உங்களுக்கு மார்னிங் வந்துட்டு எடுத்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு மார்னிங் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நார் வச்சு ஃபுல்லாக லைட்டாக அது மேலே தொட்டால் போதும், அப்படியே அந்த எழுத்தெல்லாம் நமக்கு வந்துட்டு அப்படியே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே தண்ணி வந்துட்டு பத்தல, நிறையா பால் கவர் போட்டிருந்தேன். இது மேலால் இருந்தனால அந்த அளவுக்கு எழுத்து போகாதனால நான் கொஞ்சம் அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் தான் ஊற வச்சுருக்கீங்க அப்படின்னா ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். நல்லா தண்ணியில் மூழ்கி இருந்துச்சு அப்படின்னா தொட்டோடனே நமக்கு போயிடும். கம்பி நார் தான் போட்டு தேய்க்கணும்னு இல்லை, நார்மலாக ஸ்க்ரப்பர் இருந்தால் கூட நீங்கள் வச்சுட்டு ஈஸியாக வந்துட்டு தேய்ச்சிடலாம். பஞ்சு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சு தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சிட்டேன். நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பால் பாக்கெட் வந்துட்டு யூஸ் பண்ணும்போதே பால்லாம் எடுத்துகிட்டு அப்போவே வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணி அந்த கவரை சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு கவரில் வந்துட்டு ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த எழுத்துலாம் நல்லா ரிமூவ் ஆகி நல்லா அப்படியே ஃபுல் ஒயிட் ஆகிட்டு ரொம்பவே நீட்டாகிடுச்சு. இப்போ அதே மாதிரியே இங்கே இருக்க எல்லா பால் கவரையும் நான் வந்துட்டு உங்களுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா வந்துட்டு காய வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்துட்டு காய வச்சுட்டு எடுத்துட்டேன். கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், மிச்சம் கொஞ்சம் எழுத்து போகாதனால நான் இன்னும் கொஞ்சம் காய வச்சு இன்றைக்கி வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா காய வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் ஒரே ஒரு கவர் மட்டும் எடுத்து உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். எல்லாத்துலேயுமே வந்துட்டு நல்லா எழுத்து போயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக லைட்டாக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்துட்டு புக்கு ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும். அதுக்காக நீங்கள் அதுக்கு எப்படி கட் பண்ணலாமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சும்மா 3 சைடு மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஈஸியாக நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு நமக்கு சின்ன சைஸ் வர அளவுக்கு நம்ம வந்துட்டு மடிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் மடிச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு வர மாதிரி நீங்கள் வந்துட்டு மடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு பென்சிலில் வந்துட்டு நீங்கள் ஒரு லீஃப் இருக்க மாதிரி நீங்கள் வந்துட்டு ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஒரு லீஃப் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? வரைஞ்சிட்டு அதை வந்துட்டு நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போவே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். ஓகே, இப்போ பாருங்கள், நான் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த பால் கவர் நம்ம மடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே அப்படியே அந்த லீஃபை வச்சுட்டு நீங்கள் சிசர் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த லீஃப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் நம்ம தடிமனா மடிச்சிருக்கனால, நான் சின்ன சீசர் யூஸ் பண்ணுறனால கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க பெரிய சீசர்னா கொஞ்சம் ஈஸியா வந்துட்டு கட் பண்ணிடலாம். ஓகே. இப்ப பாருங்க, நான் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு கட் பண்ணிட்டேன். ரொம்பவே அழகா நமக்கு இதழெல்லாம் வந்துட்டு சூப்பரா கெடைச்சிடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்கெட்ல நமக்கு இவ்ளோ இதழ்ஸ் வந்துட்டு கெடைச்சிருக்கு. ஓகேங்களா? அதாவது லீஃப் வந்துட்டு நமக்கு கெடைச்சிருக்கு. ஓகே. இப்ப வந்துட்டு இதே மாதிரி இந்த பால் கவர் ஃபுல்லாவே நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாருங்க, அதுக்கப்புறம் இன்னும் நான் காய வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அது ஃபுல்லாவே நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெறைய கவர்ஸ் யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாவே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே. இப்ப பாருங்க, நான் நெறைய கட் பண்ணி எடுத்து இவ்ளோ வச்சிருக்கேன். இப்ப இத என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இத வச்சுட்டு நம்ம ஒரு ஃப்ளவர் தான் மேக் பண்ண போறோம். பார்க்கறதுக்கு அப்படியே ஒரிஜினலா இருக்கும். எனக்கு ஒரிஜினலா இருக்கு. நீங்க ஃபினிஷிங் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. ஓகே. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தர்மாக்கோல் வந்துட்டு எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ்ல ஏதாவது கட்டை இந்த மாதிரி ஊசி உள்ள போற அளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டான பொருள் தர்மாக்கோல் தான் கரெக்ட்டா இருக்கும். நீங்க அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஊசி வந்துட்டு நூல்ல கோர்த்து அந்த நூலோட எண்ட்ல வந்துட்டு நல்லா ஒரு 4, 5 நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஊசியோட பேக் சைட நான் வந்துட்டு தெர்மாக்கோல்ல அப்படியே குத்தி வச்சுட்டேன். குத்தி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இதழெல்லாம் இந்த மாரி 2ஆ மடக்கி, மடக்கி நான் வந்துட்டு மடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு நம்ம நார்மலா பூ கோர்ப்போம் இல்லையா? அந்த மாரி நான் வந்துட்டு ஃபுல்லா கோர்த்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்க, அப்படியே சுத்திலும் வர மாரி ஸ்டார் மாரி ஃபுல்லா அப்படியே எடுத்து, எடுத்து மடக்கி, மடக்கி ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோர்த்துக்கிட்டேன். நார்மலா எப்படி பூ கோர்ப்பீங்களோ, அதே மாரியே நீங்க வந்துட்டு கோர்த்துக்கலாம். இப்ப நான் ஒன் பை ஒன்னா இதே மாரியே ஃபுல்லாவே வந்துட்டு கோர்த்துக்க போறேன். இத ஃபுல்லாவே நம்ம ஸ்லோவா காமிச்சோம்னா, வீடியோ ரொம்ப பெரிய வீடியோவாயிடும். அதனால தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா காமிச்சுட்டேன். ஸ்டார்ட்டிங் மட்டும் எந்த மாதிரி கோர்க்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். அதே மாதிரியே நீங்க எண்டு வரைக்கும் கோர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நீள ஃப்ளவர் வேணுமோ, நீங்க அந்த அளவுக்கு பால் கவர் சேர்த்து வச்சுட்டு, இப்ப நான் எந்த மெத்தட்ல சொன்னேனோ, அந்த மாரி ரெடி பண்ணிட்டு, நீங்க ஃபுல்லாவே வந்துட்டு ஃப்ளவர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மேக் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஃபுல்லாவே கோர்த்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. இப்ப பாருங்க ஃபுல்லா கோர்த்துட்டு லாஸ்ட்ல வந்துட்டு கொஞ்சம் நூல் விட்டுட்டு இந்த மாரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ச் ஓரத்துலயும் நம்ம வந்துட்டு ஃபுல்லா நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த நம்ம கோர்த்துருக்க அந்த ஃப்ளவர் ஃபுல்லா வெளிய வராத மாரி கோர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க ஃபுல்லா நான் கட்டிட்டேன். கட்டுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே பார்க்க ஒரிஜினல் ஃப்ளவர் மாரி ரொம்பவே அழகா நமக்கு கிடைச்சிடுச்சு. நம்ம கடையில வாங்குற மாரியே தான் அப்படியே இருக்கும். நம்ம வந்துட்டு இத கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். தலையிலயும் நம்ம வச்சுக்கலாம். ரொம்பவே செலவு மிச்சமாகும். கடையில வாங்குறதுக்கு பதிலா வீட்லயே நம்ம வந்துட்டு செஞ்சுட்டு வச்சுக்கலாம். இதில ஒண்ணே ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வாசனை மட்டும் இருக்காது. மத்தபடி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதே மாரி இன்னும் நீளமா வந்துட்டு கோர்த்து வச்சுட்டீங்கன்னா, ரெட்டையா மடக்கி வச்சோம்னா ரொம்பவே அழகா இருக்கும். நான் வந்துட்டு ஒரு கொண்டைக்கு வைக்கிற அளவுக்கு தான் எனக்கு வந்திருக்கு. ஆனா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா அப்படியே ஒரிஜினல் ஃப்ளவர் மாரியே இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இந்த மாரி பால் கவர்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாரியே ஃப்ளவர் மாரி இருக்கா? அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிருங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.